அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பெண்கள் போன்றவை போராடி கொண்டிருக்கின்றார்கள். திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அன்றாடும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் வேண்டும் என்று போராடி அரசு அவர்களை கைது செய்திருக்கிறது. அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டு இன்று அவர்களையும் கைது செய்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரியான திமுக அரசு. தமிழ்நாட்டிலே ஆட்சி நடைபெறவில்லை. ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 5 ஆண்டு முடிகின்ற வேளையிலே எதையும் நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள், கொடுக்கவில்லை. அதே போன்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்குவோம் என்று சொன்னார்கள், வழங்கவில்லை. 15,000 செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள், கொடுக்கவில்லை. அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உதவி பேராசிரியர்கள் 10,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள், வேலை கொடுத்ததோ வெறும் 1000 பேருக்கு தான். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து உழைக்கின்ற வர்க்கமும் திமுக அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலில் அந்த கோபம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். திமுக படுதோல்வி அடையும், இது உறுதி. அது நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியல, கூட்டணி சம்பந்தமா சொல்ல முடியல. நாங்க விரைவில் நாங்க கூட்டணி உருவாக்குவோம். நாங்க பேசிட்டு இருக்கிறோம் சொல்றோம். நான் இன்னைக்கு எதுவும் என்னால சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நீ என்ன கேள்வி கேட்டா சொல்ல போறது கிடையாது. நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். அவ்வளவுதான். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க கூட்டணியில பேசிட்டு தான் இருக்கிறோம். விரைவிலே அறிவிப்போம். அதாவது நான் இந்த கூட்டணி சம்பந்தமான எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்ச பிறகுதான் விவரங்கள் உங்களுக்கு நாங்க முடிவு செஞ்ச அன்னைக்கு நாங்க உங்களுக்கு அது ஏங்க உங்ககிட்ட சொல்லணும். நான் விரைவில் தெரியும் உங்களுக்கு. நிச்சயமா கிடையாது, உறுதியா கிடையாது. அது அவருடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். கொஞ்சம் பொறுத்துங்க, பொறுமையா இருங்க. நாங்களே பொறுமையா இருக்கோம், நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. சில வாரங்கள் ஒண்ணுமே கிடையாது, 0.
முன்னாடி கனிமொழி சொல்லும்போது தமிழகத்தில் வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. நாங்க வந்தோட முதல் கையெழுத்தா அரசு மதுபான கடைகள் ஒழிச்சோம்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அரசு மதுபான கடைகளோட ஊழியர் போராட்டம் நடத்தாங்க. என்னன்னா பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா வச்சுட்டு எம்டி பாட்டில கொடுத்து நம்ம வாங்குற பாட்டில் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம எம்டி பாட்டில் கொடுத்து நமக்கு 10 ரூபா கொடுப்பது மாதிரி ஒரு இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. அந்த காலி பாட்டில வாங்க மாட்டோம்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதை? நீங்க சொன்ன மாதிரி 9ஆம் வகுப்பு மாணவி சொன்ன மாதிரி திருநெல்வேலியில ஒரு நம்ம கண்கூட அறிவு இருக்க ஒரு பள்ளியிலே நடக்குது. எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் மத்தியில எப்படி எடுபட்டு இருக்கு? இல்லைன்னா இதே மாதிரி பொய் சொல்லக்கூட வரக்கூடிய சூழ்நிலை எப்படி பார்க்க போறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்ற திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். அதாவது இவர்களுடைய நிறுவனர், திமுக நிறுவனர் அண்ணா அவர்கள், அவருடைய கொள்கையே பூரண மது விலக்கு. ஆனா இவங்க வந்து அதாவது புதுசா யோசனைகள். இவங்க ஏன்னா மது வந்து ஏடிஎம் மிஷின்ல விற்கலாமா, இல்ல டெட்ரா பேக்ல விற்கலாமா, இல்ல வீட்டிலே போய் நேரடியாக விநியோகம் பண்ணலாமா, இல்ல ரேஷன் கடையில் விற்கலாமா, இப்படி புது யோசனைகள்லாம் இந்த மதுவை விற்பனை செய்வதற்கு, மதுவை ஊக்குவிக்க. ஆனா அது அந்த துறை பேர் வந்து மது விலக்கு துறை. ஆனா அந்த துறை என்ன பண்ணுது, மது வித்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.